ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஸ்வீட்டான, டேஸ்டியான, சாஃப்டான உண்ணியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக 2 கப் பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 வாழைப்பழம், 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை பொடிச்சு வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துக்கோங்க. மாவோட பதம் புட்டு மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திருப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் ஏலக்காவும் பொடிச்சு சேர்க்கலாம். நான் அதை காட்ட மறந்துட்டேன். ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏலக்காய் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சூடு அளவு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் அளவு ஹீட்டில் இருக்கணும். அதில் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி உருண்டைகளாக சேர்க்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட வேண்டாம். இது நம்ம பக்கத்தில் போடும்போது ஒட்டி பிடிக்கும். ஆனால் வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக போட வேண்டாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு 10 அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் வேகட்டும். இப்போ ஒன்று எடுத்து நம்ம பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே நல்லா அழகாக வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த உண்ணியப்பத்தை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை கூட நான் போட்டு காட்டுறேன். மாவை அப்படியே எடுத்துட்டு அந்த விரல் நுனியில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. இந்த உண்ணியப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு பெருசாக சாதனங்கள் தேவையில்லை. பச்சரிசி, வாழைப்பழம், சர்க்கரை, ஏலக்காய் இவ்வளோ இருந்தாலே போதும். ஈஸியாக செய்திடலாம். இப்போ எண்ணெயில் உண்ணியப்பங்களை சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, சீக்கிரமாக செய்திடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உண்ணியப்பம் வந்துடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த உண்ணியப்பம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.